ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இப்போ பார்த்தீங்கன்னா மணி நைட் ஒரு 10 o'clock இருக்கும். ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் தான் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னோடய ஃபேஸே தெரியாது. ஸோ அந்த ஃபேஸ் தெரியாத அளவுக்கு வீடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ நான் செட் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செட் ஆகிடுச்சு போல். ஸோ பண்ணிச்சிக்கங்க. ஆனால் ப்ளவுஸ் மட்டும் நான் கட் பண்ணுற வீடியோ ஒன்று பாருங்கள். எவ்வளோ சீக்கிரமாக ஒரு 10 minutesல எவ்வளோ ஒரு வேகமாக வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸை கட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ அது கூடவே கொஞ்சமான சில டிப்ஸ்களையும் நான் செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருந்து தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். என்ன தான் நம்ம எவ்வளோ தான் வந்து வேலையை சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணாலும் வீட்டில் இருந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா, இல்லை வந்து வீட்டில் இருந்தே வேலை பார்க்குறோம், டைலரிங் வேலை தான், வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கஸ்டமர் வந்து வருவாங்க, இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வருவாங்க, இல்லை நம்ம வீட்டில் தானே இருக்கோம், நம்ம அப்புறமேட்டா தச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபோனும் வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபோன் இல்லாத இருக்கிறவங்களே கிடையாது. நான் என்னையே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு டிசைன் பார்க்குறேன் அப்படின்னாலும், இல்லை ப்ளவுஸ் கட்டிங் பார்க்குறேன் அப்படின்னாலும், இல்லை என்னோடய ரிலேட்டடான வீடியோ நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நான் செல்லு தான் வந்து நம்ம கை தேடும். ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா கூட அவங்க வந்து டிசைன் காமிங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம செல்லு தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நம்ம செல்லு தான் வந்து முக்கியமாக வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய வந்து இடம் பெற்றிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம தவிர்த்துட்டு அதையும் மீறி நம்ம வந்து ஒரு தொழிலில் முன்னேறி வரணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இது எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு வச்சு, இதெல்லாம் யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் தான் எனக்கு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து 2 ப்ளவுஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு 2 லைனிங் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ மணி 10 ஆகுது. நான் இப்போ தான் வந்து கட் பண்ணவே ஆரம்பிக்கிறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்தே ஆகணும். பட் இவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க, சண்டே அன்றைக்கே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் நடுவில் ப்ளவுஸ் வந்து தைக்க வேண்டிய வேலை இருந்ததுனால அந்த ப்ளவுஸை வந்து இந்த ப்ளவுஸை நான் எடுக்கவே இல்லை. எப்பயுமே ஒரு வேலையை நம்ம தள்ளி போட்டுகிட்டே போனோம் அப்படின்னா அது நம்மளை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வேலையை தள்ளி போட்டு ஸ்டிச் பண்ணுறனோ இல்லை எந்த வேலையை செஞ்சாலும் நம்ம ஒரு வேலையை தள்ளி போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வேலை வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் தோணும். இதெல்லாம் யாருக்கு வந்து தோணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி அதிலேருந்து வெளிவந்தீங்க அப்படின்றத கூட எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து சண்டே அன்றைக்கி கொடுத்தாங்க, நம்ம மண்டே வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து டியூஸ்டே அன்றைக்கி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் ஒரு பிளானில் இருந்தது. பட் ஆனால் எனக்கு வந்த வேலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் செய்கிற வேலைக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வேலை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு சில வேலைகள் திடீர் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு நான் போய் அட்டென்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ சில பல வேலைகள் வந்து இருந்ததுனால நான் கட்டிங் பண்ணுற வேலையும் போயிடுச்சு. அடுத்தது நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வேறு ஒருத்தவங்களோட 2-3 ப்ளவுஸும் வந்து எனக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே வேலை வந்து தள்ளி போயிட்டேன். அதோட டென்ஷனோடையே தான் நம்ம வந்து அடுத்த வேலையை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இருந்தாலும் அந்த டென்ஷன் இருக்கக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸை வந்து அந்த டைமில் கட் பண்ணுறதோ இல்லை ஸ்டிச் பண்ணுறதோ அப்படி அந்த மாதிரி வேலைகளை நான் எடுக்காமல் கை வேலை ஏதாவது இருந்ததுன்னா, அதாவது வந்து ஹெம்மிங் பண்ணுறது, ஹூக் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ளவுஸ் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு, எனக்கு எப்பயுமே நான் தோன்ற ஒரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணோன்னே. ஸோ அந்த மாதிரி அந்த கலர் எடுத்து வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ எனக்கு பிங்க் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வைக்க அப்படி தான் இந்த ப்ளவுஸை நான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு வேலையை நம்ம தொடங்கும் போது அந்த வேலை நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரியே இந்த ப்ளவுஸை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour இல்லை 45 minutes தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இவங்க வந்து பைப்பிங் வந்து எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி பைப்பிங் வச்சு தைச்சி கொடுப்பேன்
கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து இது வந்து சாரீலேருந்து நம்ம கட் பண்ணி தைக்கிற ப்ளவுஸு. நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருப்பேன். சாரீலேருந்து வந்து எப்படி வந்து கிளாத் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து கிராஸ் பீஸ் வச்சு தைக்கலாம் பைப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேனலில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதான் வந்து மெயின் ப்ளவுஸு. இந்த சைடில் அந்த பார்டர் வருது பாருங்கள், பார்டர் கூட இல்லை, அது சாரியோட கிளாத்து. நான் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக தான் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா கிரேப் சாரீ. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பைப்பிங்க்கு தேவையான அந்த பீஸை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் கூட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து சாரியோடு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க அளவுன்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 46 அளவில் கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து லைனிங் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த வந்து மெயின் பீஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி வழ பீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பின் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணலாம். அப்படி கட் பண்ணும்போது நம்ம கட் பண்ணுறது வந்து நகர்ந்து போகாமல் இருக்கும். ஸோ நான் இதெல்லாம் வந்து சின்னதாக ஒரு குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பேக் பீஸை வந்து நம்மளுக்கு எந்த ஜாயிண்ட்டும் வராமல் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது ஃப்ரண்ட் பீஸும் அதேமாரி ஜாயிண்ட் வராமல் இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிட்டேன். பட் கை பீஸ் வந்து கட் பண்ணும்போது எனக்கு வந்து ஜாயிண்ட் வந்து வந்தது. என்கிட்ட உங்களுக்கு கை கொஞ்சம் பெருசு இல்லையா, அந்த கைக்கிட்ட ஜாயிண்ட் வந்தது தான். இருந்தாலும் நான் அதை வந்து ஓரளவுக்கு ரொம்பலாம் வந்து ஜாயிண்ட் வராமல் ஆம்கோல் கிட்ட மட்டும் வருது இல்லையா, அந்த இடம் மட்டும் வர மாதிரி ஒரு 2 இன்ச்சஸ்க்கு மட்டும் எனக்கு ஜாயிண்ட் வந்தது. ஸோ அதை மட்டும் நான் ஜாயிண்ட் வர மாதிரி வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸு கட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கட் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. இந்த லைனிங் மேலே மெயின் பீஸ் வச்சு கட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு வந்து தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த பீஸ் நம்ம வந்து ஒரு டைமும் வந்து மெயின் பீஸோட லைனிங் வச்சு அட்டாச் பண்ணாமல் நம்ம கடன் தைக்கிறதுக்கும் ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்து நான் வந்து மெயின் பீஸோடு வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஈஸியாகவும் கடன்னு தைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய வீடியோ வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது. இது வந்து சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த கட்டிங் வீடியோ ஓகேவாகிடுச்சு. ஆனால் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் இன்னும் போடலை. இதுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களோட லைக்கும் கமெண்ட்டும் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக எப்படி இந்த வழ பீஸை வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஈஸியான மெத்தடில் சுருக்கம் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ரொம்ப சீக்கிரமாகவே தைச்சிடலாம். ஸோ வந்து ஆன்லைன் கிளாஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது நீங்கள் சொல்கிற கமெண்ட்லேயும் நீங்கள் சொல்கிற லைக்லேயும் தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ ப்ளவுஸ் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டோம். அப்போ ஸ்டிச்சிங்க்கு ரெடியாக போகிறோம். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அடுத்த ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் வேறு. ஸோ இப்போவே டைம் 10:30 மணி ஆயிடுச்சு. தேங்க்யூ.